நம்ம வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் ரொம்ப கிளீனா வச்சுக்கிற மாதிரியே, ஃபர்னிச்சரையுமே ரொம்ப கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம ப்ராப்பரா அத மெயின்டெயின் பண்ணலனா, சீக்கிரமாவே வந்து அது டேமேஜ் ஆயிடும். அர்பன் வைப்ல வந்து ஃபர்னிச்சர் கிளீனர் வாங்கியிருந்தேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு வைப் பண்ணீங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய டஃப் ஸ்டெயின்ஸா இருந்தாலும் சீக்கிரமா அது கிளீன் பண்ணிடும். என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நார்மல் தூசு மட்டும் கிடையாதுங்க. கூடவே கொஞ்சம் டஃப் ஸ்டெயின்ஸுமே நெறையா இருந்தது. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளீன் பண்ணதுக்கப்புறம், என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் புதுசு வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரி ரொம்ப கிளீன் ஆயிடுச்சுங்க. சோஃபாலயுமே சைட்ல கொஞ்சம் ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிருந்தது. நார்மலா வச்சு வைப் பண்ணும்போது அது போகல. இந்த ஃபர்னிச்சர் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வைப் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸாவே போயிடுச்சுங்க. இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க வுட்டன் கப்போர்ட்ஸ், ஷூ ரேக், டாய்ஸ், பிளாஸ்டிக் சேர், ஸ்விட்ச் போர்ட், சீலிங் ஃபேன், வார்ட்ரோப்ஸ் இது எல்லாமே வந்து கிளீன் பண்ணலாங்க. ஸோ எங்க வீட்ல இருந்த ஃபேன், அதுக்கப்புறம் வந்து இந்த டீப்பாயுமே அப்படிதான் பயங்கர டர்ட்டியா இருந்தது. ஸோ இதில வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணி வைப் பண்ணோனே கிளீன் ஆயிடுச்சுங்க. இந்த மாரி நம்மளுடைய டோர் இருக்கும் பார்த்தீங்களா? அதுலயுமே கீழலாம் ரொம்ப அழுக்கா இருந்தது. கொஞ்சம் ஃபங்கஸும் ஃபார்ம் ஆயிருந்ததுங்க. லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு வெயிட் பண்ணி வைப் பண்ணேன். கம்ப்ளீட்டா வந்து புது கதவு மாதிரி மாறிடுச்சு. டாய்லெட் டோர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய வாஷ்ரூம் டோர்ஸ்லயுமே கண்டிப்பா அழுக்கு இருக்கும். அதுலயுமே அங்கங்க கொஞ்சம் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதையுமே வந்து இது ப்ராப்பரா கிளீன் பண்ணிடுங்க. மத்த கிளீனர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது எக்கோ ஃப்ரெண்ட்லி, நான் டாக்ஸிக் அதே மாதிரி சேஃப் ஃபார் கிட்ஸ் அண்ட் பெட்ஸ்க்கு. ஸோ வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா டேக் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.